கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பெண் தான் சார். இவங்களுக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்க்கணுன்றதுக்காக அவங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை பார்க்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல், ரத்தப்போக்கு, அவ்வளோ ரத்தப்போக்கு போயிருக்கு. டாக்டருக்கே என்னன்னு புரியல. நாங்கள் திருப்பி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சைன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பார்க்கும்போது சொல்கிறாங்க யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இவங்க பண்ண ஆப்ரேஷன் சர்ஜரினால யூட்ரஸ் ஏதோ பாதிக்கப்பட்டு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. 3rd ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்கன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம்ன்ட்டு அங்கே போய் 2வது நாளே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. போகும்பொழுது ஸ்டார்டிங் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போதே 4 லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது 12 லட்சம் கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க கணவர் வந்து கதறி இருக்காரு, என்கிட்ட 12 லட்சம் காசு கிடையாது. அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த விஜய் படத்தில் நம்ம பார்த்துருந்துருப்போம், இந்த காட்சியை பார்த்துருந்துருப்போம். காசு கொடுக்காம பாடியை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இவங்களை. அவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, போராட்டப்பட அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, எங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க சார். ஸோ இதுக்கு வந்து சட்ட ரீதியாக பார்க்குறீங்கன்னும் போது அந்த பெண் இறந்தே போயிட்டாங்க. அது அவங்க பண்ணது ஒரு கிரிமினல் ஆக்ட். அந்த டாக்டர் சைடு நம்ம தண்டனைகள் வரும். ஸோ வந்துட்டு இவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஹரிணி SSP அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். கள்ளக்குறிச்சியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தவறான முறையில் சிகிச்சை பண்ணி அவங்க இறந்துட்டதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த செய்தியில் உண்மைத்தன்மை என்ன? கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பெண் தான் சார். இவங்களுக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. 12 வருஷம் குழந்தை இல்லாமல் தவமாக இருந்து எப்படியோ இவ்வளோ சிகிச்சை மூலயமா IVF மூலிமா அந்த ஒரு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தை உண்டானோடனே ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. பிகாஸ் 12 வருஷம் குழந்தை இல்லைல்ல, அதால் ரொம்ப ஒரு ஹாப்பி ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்க்கணுன்றதுக்காக அவங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸிபிஷன் ஷோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த டாக்டர் போய் சுற்றி காட்டுறாரு. என்னோட ஹாஸ்பிட்டலில் இது இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் இதனால வந்து எது நடந்தாலும் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட பாசிட்டிவ் சைட்லாம் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு எக்ஸிபிஷன் ஷோஸ் மாதிரி அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணும் ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் அவங்க கணவரை முடிவு பண்ணுறாங்க. 12 வருஷம் குழந்தை இல்லை. குழந்தை பார்த்தீங்கன்னா ட்வின் குழந்தை, அவங்க வயிற்றுல இருந்தது இரட்டை குழந்தை. அது தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இரட்டை குழந்தை இருக்குது அப்படின்ட்டு. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க டெலிவரிக்காக. அவங்களுக்கு டெலிவரி நடக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, C-செக்ஷன் பண்ணுறாங்க. C-செக்ஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டரில் இருக்குது, இன்னொரு குழந்தை நார்மலாக இருக்குது. பட் 2 குழந்தையும் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு குழந்தை இன்க்யூபேட்டர் ஏதோ மெடிக்கல் ரீசனுக்காக வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி 4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல், ரத்தப்போக்கு, அவ்வளோ ரத்தப்போக்கு போயிருக்கு. டாக்டருக்கே என்னன்னு புரியல. நாங்கள் திருப்பி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சைன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. திருப்பி ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, சும்மா அங்கே கசைவு இருந்துச்சு, அதை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் திருப்பி 2வது ஆப்ரேஷன் பண்ணியுமே அடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. அந்த பெண்ணுக்கு ரத்தம் கிடைக்கணும், ரத்தம் போயிட்டே இருக்கிறதுனால ரத்தம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா ஹீமோகுளோபின் நார்மல் லெவலில் தான் போயிருக்காங்க. அந்த ரத்தப்போக்கு போக போக ஹீமோகுளோபின் ரொம்ப லெவல் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட்டு ஒரு பக்கத்தில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்து பிளட் கொடுத்துக்கிட்டே அவங்களுக்கு பிளட்டு வந்து ஏற்றிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. திருப்பி 2 நாள் கழிச்சுமே அவங்களுக்கு பிளட் நிற்கவே இல்லை. என்னன்னே புரியல. டாக்டர் என்ன சொன்னால் இது கிட்னி டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குது, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, பட் சின்ன பொண்ணு தான் சரியாயிடும், ஸோ நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, என் ஹாஸ்பிட்டல் டெக்னிக் கிடையாதுன்ட்டு டெலிவரியான 2வது நாளே சொல்லிட்டாங்க. ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குது. டிஸ்சார்ஜ் சம்மரின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுலேயுமே ஒழுங்காக கொடுக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி பாண்டிச்சேரியில் இருக்க இன்னொரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா இது வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியும் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, என்ன பிரச்சனைனே தெரியல, இப்படி நார்மலாக வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்லி நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றாங்க. யாவது ஆப்ரேஷன் பண்ணது தேர்ட் டைம் அந்த கர்ப்பிணி தேர்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறாங்க.
பார்க்கும்போது சொல்கிறாங்க யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இவங்க பண்ண ஆப்ரேஷன் சர்ஜரினால யூட்ரஸ் ஏதோ பாதிக்கப்பட்டு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இது ஆப்ரேஷன் பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ளேயே நோட் பண்ணியிருந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த யூட்ரஸ் இன்னைக்கு எடுத்திருந்தாலே வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. யாருக்கு? இந்த பெண்ணுக்கு. யூட்ரஸ் எடுத்திருந்தாலே வேறு எந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அந்த யூட்ரஸை கரெக்டான டைம் எடுக்காததுனால ரத்தம் கசிஞ்சு உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி, லிவர், லங்ஸ், கல்லீரல் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உயிர் பிழைக்கிறதே கஷ்டன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டுமே 10 நாள் இருக்காங்க. 2வது போன ஹாஸ்பிட்டலில் அதில் பார்த்தீங்கன்னா 8 நாள். அப்போது டாக்டர் 8வது நாள் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் எங்ககிட்ட எந்த டெக்னிக்கும் கிடையாது, நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்பொழுது ஸ்டார்டிங் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போதே 4 லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது 12 லட்சம் கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க கணவர் வந்து கதறி இருக்காரு, என்கிட்ட 12 லட்சம் காசு கிடையாது, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் ஒய்ஃபை மட்டும் கொடுங்க, நான் வேறு ஹாஸ்பிட்டல் போய் என் ஒய்ஃப் உயிரை காப்பாற்றணும், பிகாஸ் 2 குழந்தை இருக்குது, என் ஒய்ஃபை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த விஜய் படத்தை நம்ம பார்த்துருந்துருப்போம், இந்த காட்சியை பார்த்துருந்துருப்போம், நீ காசு கொடுக்காம பாடியை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இவங்களை. மெர்சல் படம் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், மெர்சல் படத்தில் வர மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இவங்க கணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தில் என்ன பண்ணுறது, எப்படியா உயிரை காப்பாற்றணும், எங்கெங்கேயோ போராட்டி கடனை வாங்கி 12 லட்சம் கிட்ட கடனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2வது போன ஹாஸ்பிட்டலுக்கு. முதல்ல போன ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி 3rd ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் கிளியராக சொல்லிட்டாங்க, இது காரணமே முதல்ல பண்ண ஹாஸ்பிட்டல் தான், அவங்க பண்ண மெடிக்கல் நெக்லிஜென்ட், அவங்க ஒழுங்காக அதை பார்த்துருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது, அவங்களால ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3rd ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்கன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம்ன்ட்டு அங்கே போய் 2வது நாளே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இறந்தே போயிட்டாங்க அவங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கிட்ட வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ஹாஸ்பிட்டலில் பே பண்ணி இறந்துட்டாங்க. 2 குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதை கேட்டு அவங்க கணவர் வந்து அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் முடிவு 40 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டாங்க போல் அவங்க. இதை கேட்டு அவங்க கணவர் அதிர்ச்சி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்க அளவுக்கு போயிட்டார். நம்ம இப்போ இணையதளத்தில் பார்த்துட்டு இருப்போம், ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், ஹாஸ்பிட்டல் தான் காரணம், என் பொண்ணு என்னோட பொண்ணாடி நல்லா தான் இருந்தா அப்படின்ட்டு. ஸோ இறந்தே போயிட்டாங்க சார் அவங்க. இல்லை நீங்கள் சொல்லும் போல ஏப்ரல் 11 ஏப்ரல் 25 இறந்துட்டாங்க. இல்லை அதில் அவங்க பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை பிறக்கிறதுக்கு, 2வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறது. இது எந்த ஆப்ரேஷன் நடந்து தப்புன்னு சொல்கிறாங்க? முதல் ஆப்ரேஷன் குழந்தை பிறக்கும் போது பண்ணியிருக்காங்களே, அதில் அவங்க பண்ண மெடிக்கல் நெக்லிஜென்ட்னால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்ற விஷயம் பதிவாயிருக்கு. இல்லை இந்த மாதிரி தனியார் மருத்துவமனை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக டாக்டர்ன்றவங்க கடவுளுக்கு சமம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு சில டாக்டர் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்க தான் செய்கிறாங்க, மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணுறதா செய்கிறாங்க. சார் ஒரு மெடிக்கல் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க தான் சார் செய்யும், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்குதுன்னும் போது பேஷண்ட்ஸை எந்த அளவுக்கு காப்பாற்றணுன்றதும் யார் கையில் இருக்குது? டாக்டர் கையில் ஃபர்ஸ்ட் இருக்கு. மெடிக்கல் ஃபெயிலியர் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்காது. ஏதாவது ஒரு 100ல் ஒரு ஆப்ரேஷன் மெடிக்கல் ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த மெடிக்கல் ஃபெயிலியராக இருந்தாலுமே இவங்க அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த பெண்ணு உயிர் பொழைச்சிருக்குமே. என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஸ்பிட்டலில் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலே இந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருக்கோன்றாங்கல்ல, அப்போ அதை பண்ணி இருந்திருக்கலாம்ல. நீங்கள் மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணிட்டீங்க, இப்போது நீங்கள் உண்மையாகவே மெடிக்கல் ஃபெயிலியர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கான வேலையை பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் பண்ணது மெடிக்கல் நெக்லிஜென்ட். நீங்கள் மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணதுனால தான் நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து சட்ட ரீதியாக பார்க்குறீங்கன்னும் போது அந்த பெண் இறந்தே போயிட்டாங்கன்னும் போது சட்ட ரீதியாக நீங்கள் சட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணது ஒரு கிரிமினல் ஆக்ட். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த வீட்டாரை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போது அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் மேலேயோ டாக்டருக்கு மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தீர்ப்பு வரும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் தாராளமாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். கன்சியூமர் கோர்ட்டில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்காக கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம காம்பன்சேஷனோ இல்லைன்னா நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும் இல்லை சார் ரீதியாக, அது கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. சட்ட ரீதியாக பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்குறீங்கன்னும் போது அவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, எங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க சார். இப்போ நீங்கள் சட்ட ரீதியில் நீதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிகபட்சம்
சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை அந்த இட ரீதியான பிரச்சனைகள் இது நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேயே நம்மளால நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்குல்ல, டெக்னிக்கல் இதெல்லாம் எப்படி மேம் இதெல்லாம் சீக்கிரத்துல இதுக்கான நீதிலாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பாக்குறீங்கன்னா என்கிட்ட பர்சனலா நிறைய கேசஸ் இருக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ட்ல. அந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வயசான ஒரு சீனியர் சிட்டிசன் சார். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ முட்டி வந்து தேய்மானம் ஆயிருக்கும், மாத்திரை போட்டுட்டே இருப்பாங்க, அது ஏதோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஏதோ டாக்டர் டேர்ம்ஸ்ல இருக்கும் போல, அது பண்ணிட்டாலே போதும் அவங்களுக்கு அடுத்து 15 நிமிஷம் அவங்க நல்லா ஓடலாம். இவங்க ஒரு நல்லா இருந்த ஒரு உமன், இவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது, இவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருந்த ஒரு உமன் கூட நம்ம சொல்லலாம். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால நடந்த விஷயம் நான் சொல்றேன். இது என்னோட கிளைண்ட் நான் என்னால் பார்க்குற ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டல் போய் அப்படி அட்மிட் ஆகுறாங்க பண்ணுறாங்க. இவங்க ஆந்திரா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சார். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த நீல இருக்க நர்வை கட் பண்ணிட்டு இருக்காங்க சார். கட் பண்ணதுனால அவங்க கால் ஃபுல்லாக செயலிழந்து போயிடுச்சு. அவங்க ஆப்ரேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரைட் நீல பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஒரு நரம்பை கட் பண்ணதுனால செயலிழந்து போயிடுச்சு. இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சீனியர் சிட்டிசன் உமனுக்கு கால் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும், எந்த ஒரு சென்சேஷனே இல்லை. அவங்களுக்கு அந்த கால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல, பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்கணும், உடனே என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக திருப்பி வந்து சர்ஜரி பண்ணி அந்த நீ அந்த டாக்டர் டேர்மில் நம்ம பேச முடியாது, நம்ம நார்மல் லேமேன் தான். ஸோ அந்த நேரமாக ஏதாச்சும் பண்ணி ஒட்ட வைப்பாங்க, அது மெடிக்கல் டேர்மில் இருக்காது. ஸோ அதை அவங்க பண்ணியிருந்துருக்கணும். பட் திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்கள் இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சைலண்ட்டாக. அதுவும் எப்படி அந்த அவங்களோட பசங்க கிட்ட சொல்லாமல் கூட இம்மிடியேட் ஆப்ரேஷன் இல்லை, இம்மிடியேட்டாக பண்ண ஆகணும் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சைன் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல சார், ஒன்றுமே பண்ணலை. இது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த ப்ராப்ளம், ஸோ அதால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலி தரப்புல இருந்து இதுக்கப்புறம் இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சென்னை கொண்டு வராங்க. சென்னையில் கூப்பிட்டு வரும்போது ஆம்புலன்ஸில் மட்டுமே அவங்க 15,000 ரூபாய் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அந்த ஆந்திரா இருக்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 1.88 lakhs கிட்ட வரைக்கும் காசு கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸில் 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. திருப்பி சென்னையில் தான் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்கன்னும் போது அந்த ஹாஸ்பிட்டல் கிளியராக சொல்லிட்டாங்க அவங்க வந்து அவங்க மேலே மெடிக்கல் நெக்லிஜென்ட் பண்ணியிருக்காங்க, நர்வை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த நர்வை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பண்ணி இதுக்கான உணர்ச்சி தூண்டுறதுக்கான விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது அந்த சீனியர் சிட்டிசன் லேடி பார்த்தீங்கன்னா அவங்களால இதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது, ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ட்னால. இதுக்கப்புறம் அவங்க ஃபிசியோதெரப்பி எடுத்து கடவுள் புண்ணியம்ன்றாங்களா, நடக்காமல் கூட போகலான்றாங்களா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சீனியர் சிட்டிசன் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு உமன், நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க உமன், யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாத ஒரு உமன், ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம இன்னும் நடக்கலாம், இன்னொரு 15 வருஷம் ஓடலாம்னு நினச்சி நம்பி தானே போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். சரி, மெடிக்கல் ஃபெயிலியருன்றது நடக்கிற விஷயம்தான், அது வந்து நடக்கும். ஒரு 100 ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். ஆனால் அது நடக்குதுன்னும் போது அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது டாக்டர் கையில் இருக்குல்ல. அப்போ அதை நீங்கள் நியாயமாக பண்ணலாம்ல. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா? டக்குன்னு சென்டென்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறது அடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னும் போது ஒரு 4 மணி நேரத்தில் சரி பண்ணியிருந்தால் சரியாக இருக்கலாம்ல சார். ஸோ அதே சார் மெடிக்கல் நெக்லிஜென்ட்டை விடணும். எல்லா டாக்டரும் தவறு சொல்லலை சார். நாட்டில் எவ்வளோ டாக்டர் வந்து பல உயிரை காப்பாற்றுறாங்க. டாக்டர்ன்றோம் கடவுளுக்கு சமம், அது இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் சார் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த டாக்டருக்குமே கெட்ட பேர் தானே சார். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எவ்வளோ பேர் பயப்படுவாங்க. கண்டிப்பாக. இல்லை, நீங்கள் சொன்ன இந்த சீனியர் சிட்டிசன் லேடி அவங்களுக்குமே இது மாதிரி தான் 2வது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் முன்னாடி செஞ்ச தவறு சொல்றாங்க. இப்போ இந்த கர்ப்பிணி பெண் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் 3வது ஹாஸ்பிட்டல் நடந்து தான் சொல்றாங்க பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை வச்சு தானே சட்ட ரீதியாக மூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு 3வது ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்ற அந்த அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னா தவறு நீங்க குறிப்பிட்டு காட்டலாம் தானே. அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருக்குல்ல சார், அதுலேயே கிளியரா மென்ஷன் ஆயிடும் சார். அப்போ இதெல்லாம் மற்ற கேஸ் மாதிரி இது ரொம்ப நாளா இழுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை சார். கன்சூமர் கேஸ் பார்க்குறீங்கன்னும் போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது கேஸ் இழுக்கிறதுன்னு கிடையாது சார். கோர்ட் வந்து எடுத்த உடனே இவங்க வந்து ஒரு அடிபட்டு வந்திருக்காங்க, இவங்க பக்கம் நியாயம் அப்படி நம்ப மாட்டாங்க. 2 பக்கமும் என்ன இருக்குன்றத ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு கோர்ட் டிசைட் பண்ணும். புரியுது? அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி பார்த்து அழுதுட்டுலாம் கோர்ட் அதை நம்ப மாட்டாங்க. எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் இதை காட்டி 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க சைடில் பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கும் கரெக்ட் டைமுக்கு வரணும்,
ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்குது சார். எவ்வளோ விஷயம் கழிச்சு தான் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை மற்ற விஷயங்கள்லாம் ஓகே, ஒரு செகண்ட் சான்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக வந்து தவறு நடக்கக்கூடாது, செகண்ட் சான்ஸ் எடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் ஆக்சுவலாக அந்த டாக்டர் சைடு என்ன மாதிரி தண்டனைகள் வரும்னு நினைக்கிறேன்? டாக்டர் சைடு பார்த்தீங்கன்னா லீகலாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணியிருக்குது கல்பபிள் ஹோமிசைட். ஸோ வந்துட்டு இவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி கேசஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையாவே வந்துட்டு அவங்க கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்கன்றத கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நான் கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன், என் பக்கம் எந்த தவறுமே இல்லை அப்படின்றது அவங்க சைட்லேருந்து எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே ப்ரூவ் பண்ணணும். இப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்ற பட்சம் இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பனிஷபிள் ஆக மாட்டாங்க சார். அதுவும் இருக்குது. இப்போ 2 குழந்தைகள் நலமோட தான் இருக்காங்க. 2 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னும் பொழுது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும்னு அவங்க கணவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க பாடியை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு சார், ரிப்போர்ட் வரதுக்கு 1 மாதம் ஆகுன்றாங்களா? 1 மந்த்தா? 1 மாதம் ஆகுன்றாங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பாடி என்னோட அந்த பெண்ணோட பாடியை நான் வாங்க மாட்டேன், ஏன்னா நான் பாடியை வாங்கி நான் எரிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து விஷயத்தை மறைச்சிருவீங்க, உங்களுக்கு லோக்கல் பாடிஸில் நிறைய பவர் இருக்குது, என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட கணவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த பாடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்குது. இல்லை ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னா எத்தனை நாள் ரிப்போர்ட் வரும்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக? ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி அது டாக்டர் டேர்ம்ஸ் சார். நமக்கு டாக்டர் டேர்ம்ஸ் நமக்கு எப்படி வரும் என்ன வரும்ன்ற பற்றி நமக்கு கிளியராக சாதாரணமாக எத்தனை நாட்களில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே கிடச்சிடும் சார். இது கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் தீவிர பார்க்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 1 வாரம் கூட எடுத்துக்கலாம். 1 வாரம் கூட எடுத்துக்கலாம். ஆனா 1 மாசம் எதுக்கு சார்? 1 மாசம் எதுக்கு? அப்ப அதுல என்ன இருக்கு? மக்களுக்கு கேள்வி அங்கதானே எழும்புது நம்ம எல்லாருக்குமே. அப்ப அது எங்க என்ன இருக்கு? அப்ப எதனால அது விஷயம் வெளியே வராம இருக்கு? பட் இந்த நியூஸ் பத்தி வெளியில மக்களுக்கு பெரிய லெவல்ல நாலேஜ் இல்லாம இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வெளியில வரல. நான் சொன்ன இந்த 2 ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்டான ஃபேமிலி. ஃபினான்ஷியலி சப்போர்ட் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால மட்டும்தான் இது வெளியில வராம இருக்கு. வெளியில வந்தாலுமே அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியில கொண்டு வர ரெடியா இருக்கேன், பட் வெளியில கொண்டு வந்தாலுமே பெரிய லெவல்ல வர மாட்டேங்குது, சப்போர்ட் இல்லை எங்களுக்குன்னு சொல்றாங்க. அவங்க தரப்புல சொல்றாங்க சார். அவங்க கணவரே சொல்றாங்க சார். அவங்க பேட்டியில பாருங்க சார், உங்களுக்கு தெரியும். வெளியில பெருசா கொண்டு வர முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், நீங்கள் நியாயத்தை கொடுங்கன்னு வீடியோலே பேசியிருக்காரு சார். அவர் ஹாஸ்பிட்டல் பேரே மென்ஷன் பண்ணி தான் பேசியிருக்காரு. இல்லை மேம், நானும் தொடர்ந்து நிறைய செய்திகள் இது மாதிரி பார்க்குறேன். இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு எதிரான வர குற்றச்சாட்டுகள்லாம் அது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுறாங்க. தவறுன்னு மருத்துவர்கள் கடந்து போயிடலாம், ஆனால் அது ஒரு குடும்பத்தை ஒரு தலைமுறையவே பாதிக்குது. இதுல எங்களுக்கு அதாவது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்பட்டமா இதுல தவறு நடந்திருக்கு, அவங்களுக்கு நீதி கிடைக்காம இன்னும் கூட நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நீதி அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீதி கிடைக்கணும்னா? ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல தப்பா இருக்குன்னா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். அதே மாதிரி உடனே கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்றாங்கன்னும் போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு காம்பன்சேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அவங்க ஃபேமிலியை பார்க்கறது கரெக்டுங்களா, அந்த நீதியாச்சும் பெறலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சார். முன் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.